அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு வைகுண்ட ராஜகுமார் அவர்கள் தலைமையில் கிள்ளியூர் தெற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் திரு ஜார்ஜ், மகளிர் அணி செயலாளர் கிளாடிஸ் லில்லி, விவசாய அணி செயலாளர் மகாஜி செல்வகுமார் அவர்கள் முன்னிலையில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கிள்ளியூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கருங்கல் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் திரு ஜெயசுதர்ஷன் அவர்கள் தாய்மொழி காக்க, தமிழினத்தின் சுயமரியாதை காக்க, தன்னுயிர் பெரிதென கருதாமல் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் நம்முடைய தாய்மொழிக்காக தன்னுடைய இன்னுயிரை தந்து இந்த நம்முடைய தாய்மொழியை காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீர வணக்கத்திலே செலுத்தும் விதமாக, அவருடைய தியாகத்தை மதிக்கும் விதமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். 1938ஆம் ஆண்டு வெள்ளைய ஏகாதிபத்தியத்தின் ஆட்சி நம்முடைய நாட்டிலே இருந்தபோது, மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் செயல்படுத்த போகும் திட்டங்கள் குறித்தும் விரிவாக மக்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் மக்களை ஏமாற்றும் திருட்டு திராவிட மாடல் ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் பயன்பட வேண்டும், ஏழை எளிய மக்கள் மருத்துவக் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு சிந்தித்து ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் 7.5% மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு. இந்த 7.5% ஒதுக்கீட்டில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இலவசமாக மருத்துவக் கல்லூரியை படிக்கின்றார்கள். ஆண்களுக்கும் பஸ்ஸிலே இலவசமாக பயணிக்கலாம். அதுமன்றி மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், மகளிருக்கு பைக் அனுப்புவதற்கு 25,000 ரூபாய் மானியம். வீடு ஏழை மக்களுக்கு அந்தந்த பகுதியில் வீடு. கூட்டத்தில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் பத்மசீலன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். கழக இளம் பேச்சாளர் சந்தோஷ் பாண்டியன் மற்றும் தலைமைகளாக பேச்சாளர் பலகுரல் சந்தானம் அவர்கள் சிற்றுரையாற்றினார்கள். இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் துணை அமைச்சர் திரு நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் மற்றும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஜெயசுதர்ஷன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். கருங்கல் பேரூர் கழக செயலாளர் திரு வினோத் டேனியல் அவர்கள் நன்றியுரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி பொறுப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக சார்பணி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.